தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக செல்போனில் வாக்காளர்களிடம் ஆதரவு திரட்டும் முயற்சியை திமுக தொடங்கியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சாரதா அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம். தேர்தல் பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள் வாயிலாக நடைபெற்று வரும். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் ஏற்பட்ட அபரிமிதமான தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக தேர்தல் பிரச்சாரங்களும் பல வடிவங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பல அரசியல் தலைவர்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தங்களுக்கான இணைய பக்கங்களை தொடங்கி அதில் தங்களுக்கான ஆதரவுகளை திரட்டி வருகின்றனர். இந்நிலையில் ஒரு புதிய யுக்தியாக ஒலி வடிவில் செல்போன் மூலம் ஒவ்வொரு நபருக்கும் தங்களுக்கான கருத்தை கொண்டு சேர்க்க அரசியல் கட்சிகள் முயன்று வருகின்றனர். அந்த வகையில் இன்று திமுக மிஸ்டு கால் கொடுத்து திமுகவுக்கான ஆதரவு கேட்கும் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. 7220072200 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுத்தால் மிஸ்டு கால் கொடுக்கும் நபருக்கு மீண்டும் அழைப்பு வரும். அந்த அழைப்பின் பொழுது 30 வினாடிகள் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் உரையாற்றுவார். அந்த உரையை நாம் தற்போது இங்கே நேரடியாகவே நாம் கேட்கலாம். தமிழக மக்களின் நலனுக்காக அயராது பாடுபடும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு வைக்கும் மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 ஆண்டு கால இருள் விலகி தமிழகம் மீண்டும் வளர்ச்சி பாதையிலே நடைபெற வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிப்பதோடு அதற்கான ஆதரவை தெரிவிக்கும் வெளியே எதிர்விடுத்துக் கொள்ள விரும்புகிறேன். வணக்கம். இதேபோன்று சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை முதல்வர் அவர்கள் நேரில் வந்து பார்வையிடவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக எழுந்த பொழுது தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வாட்ஸ்அப் மூலம் மக்களுக்கான தன்னுடைய செய்தியை ஒலி வடிவில் வெளியிட்டிருந்தார். அப்பொழுது அந்த யுக்தியை திமுக தரப்பினர் விமர்சித்து பேசியிருந்தாலும் தற்பொழுது இதே யுக்தியை அவர்களும் பயன்படுத்தி வருகின்றனர். பரபரப்பான வாழ்க்கை முறையில் தெருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் என்று மக்கள் நேரடியாக சென்று தலைவர்களின் உரையை கேட்க முடியாத இந்த சூழ்நிலையில் மக்களுடைய காதுகளுக்கு நேரடியாக செல்போன் மூலம் ஒலி வடிவில் அவர்களுடைய உரையை கொண்டு சேர்க்க இந்த யுக்தி பயன்படுகிறது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் சாரதா.